வணக்கம் மாணவர்களே, கல்வி தொலைக்காட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்று 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் அலகு 10 தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படிங்கிற அந்த பாடத்திலிருந்து உங்களுக்கு கேள்வி பதில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கனாக்கா சமூக மாற்றங்கள் அப்படின்றது என்ன அப்படின்னா, மாற்றங்கள் ஒன்றே மாறாதது. ஒரு காலகட்டத்திலையும் ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். இது நம்ம முதல் உலகப்போர் முடிஞ்சோடனே என்னென்ன உலகத்தில் மாற்றங்கள் வந்ததுன்னு பார்த்துருக்கோம். அடுத்தது 2ஆம் உலகப்போர் முடிஞ்சோடனே என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துருக்கோம். அதில் குறிப்பாக நாம் வாழக்கூடிய தமிழ்நாட்டில் என்னென்ன மாற்றங்கள் நடந்தது அப்படிங்கிறத இந்த லெசனில் உங்களுக்கு ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க. இதில் முக்கியமான கேள்வி பதில்கள், அதாவது வினா விடைகள் எல்லாமே கொடுத்துருக்கோம். முதல்ல ஒரு மதிப்பெண் வினாக்கள், அதில் சரியான விடையை தேர்வு செய்யவும். இதில் 1909 தரங்கம்பாடியில் ஒரு முழுமையான அச்சகத்தை நிறுவினார். தரங்கம்பாடி அப்படிங்கிற இடத்துல ஒரு முழுமையான அச்சகம்னா பிரிண்டிங் ப்ரெஸ் மாதிரி, அதை யார் நிறுவனது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஆ கால்டுவெல், ஆ எஃப்.டபிள்யூ. எல்லிஸ், இ சீகன் பால்கு, இ மீனாட்சி சுந்தரனார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் சரியான விடை அப்படின்னும்போது விடை இ சீகன் பால்கு அப்படிங்கிறது தான். இவர் தரங்கம்பாடியில் முதல்ல ஒரு அச்சகம் ஒன்று நிறுவினார். அச்சகம் அங்கே நிறுவறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதியாரே அந்த காலத்தில் உங்களுக்கு அந்த தேசிய உணர்ச்சி மிக்க பாடல்களை எல்லாமே அவர் இந்த மாதிரி சின்னதாக அச்சடித்து எல்லாருக்கும் கொடுத்து, அதுக்கப்புறம் தான் அதுக்கு உண்டான உங்களுக்கு அந்த விடுதலை உணர்ச்சியே வந்துச்சு. அந்த மாதிரி தான் இந்த 1909 நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அச்சகத்தை நிறுவனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சீகன் பால்கு அப்படின்றது. பேர் கொஞ்சம் புதுசாக இருக்கும், இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது 1893 ஆதி திராவிட மகாஜன சபையை டேஷ் நிறுவினார். ஆதி திராவிட மகாஜன சபை அதை யார் நிறுவனா அப்படின்றது தான் இங்கே கொஷின். இதில் ஆ பார்த்தீங்கன்னாக்கா இரட்டை மலை ஸ்ரீனிவாசன் அப்படின்றவர். அடுத்தது B.R. அம்பேத்கா, ஆ B.R. அம்பேத்கா, இ ராஜாஜி, இ எம்.சி. ராஜா அப்படிங்கிறவர். இதில் உங்களுக்கு கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. B.R. அம்பேத்கர் தான் முழுக்க ஆதி திராவிடர்களுக்காக எல்லா வசதிகளையும் அவங்களுக்கான இடஒதுக்கீடு மற்ற விஷயங்கள் எல்லாமே செஞ்சு கொடுத்தாருன்றது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இதில் மகாஜன சபை அப்படின்றத நிறுவனவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இரட்டை மலை ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவர். அடுத்தது இந்தியாவின் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கங்கள் டேஷால் உருவாக்கப்பட்ட. தொழிற்சங்கம் அமைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இது எந்த வருடம் அப்படிங்கிறது தான். இதில் ஆ 1918, ஆ 1917, இ 1916, இ 1914 கொடுத்துருக்காங்க. இதில் சரியான விடை தொழிற்சங்கம் அமைக்கப்பட்டது அப்படின்னும் போது 1918. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அரசு அதிகாரிகள் தேர்வு செய்ய டேஷ் நீதி கட்சியால் நிறுவப்பெற்றது. அரசு அதிகாரிகளை தேர்வு செய்யணும். இப்போ நிறைய என்ன பண்ணுறாங்க, எக்ஸாம்ஸ்லாம் வைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அரசு அதிகாரிகளை அது தெளிவாக இருக்கிறவங்க, நல்ல அனுபவமானவங்க, நல்ல நாலேஜ் இருக்கவங்க, இந்த மாதிரி தான் கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய நீதி கட்சி டேஷால் நிறுவப்பட்டது அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதில் ஆ பார்த்தீங்கன்னாக்கா பணியாளர் தேர்வு வாரியம், ஆ பொது பணி ஆணையம், இ மாநில பணியாளர் ஆள் எடுப்பு வாரியம், அடுத்தது பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் அரசு அதிகாரிகளை தேர்வு செய்யறதுக்கு நீதி கட்சி என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பணியாளர் தேர்வு வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை இந்த நீதி கட்சி உருவாக்குச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பில் இருந்து முதன்முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஒடுக்கப்பட்ட இனத்திலிருந்து, அதுவும் சென்னை, நம்மளுடைய சென்னை மாகாணத்தில் முதன்முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆ எம்.சி. ராஜா, ஆ இரட்டைமலை ஸ்ரீனிவாசன், டி.எம். நாயர், இ பி வரதராஜுலு.
ஸோ இதில் வந்து கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா ஆ எம்.சி. ராஜா அப்படிங்கிறவர் தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 14 வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர். செய்யுள் அப்படின்னும் போது 4 லைனில் இருக்கும், அடுத்தது பார்த்திங்கனாக்கா 8 லைனில் இருக்கும், இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். இதில் 16 வரி அப்படின்னும் போது உங்களுக்கு அது எவ்வளோ லென்த்தாக இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. நம்ம வந்து இதெல்லாம் வந்து இங்கிலீஷில் அந்த போயம்ஸ் தான் படிப்போம் இல்லையா, அந்த மாதிரி தமிழில் வந்து ஃபஸ்ட்டு அறிமுகம் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆ மறைமலை அடிகள், ஆ பாரதிதாசன், இ பெ சுந்தரனார், இ சூரிய நாராயண சாஸ்திரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூரிய நாராயண சாஸ்திரி இந்த அவருடைய நேமே பார்த்தீங்கன்னாக்கா லென்த்தாக இருக்கு இல்லையா, அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், இதை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அந்த 16 வரி செய்யுளை வந்து வடிவமைச்சவர் அப்படின்றத வந்து ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பரிதிமாற் கலைஞர் என்ற பெயரை தனக்கு சூடி கொண்டவர். தூய தமிழில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெயர் மாற்றங்கள்லாம் அந்த காலத்தில் நடந்துச்சு. இதில் வந்து சூரிய நாராயண சாஸ்திரி, அடுத்தது ஆ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மறைமலை அடிகள், இ பாரதிதாசன், இ பி சுந்தரனார்னு அப்படின்னு இருக்குது. பருதி அப்படின்னாவே சூரியன் அப்படிங்கிறது ஒரு மீனிங் இருக்குது. ஸோ அதனால் வந்து சூரிய நாராயண சாஸ்திரி அப்படிங்கிறது வந்து பரிதிமாற் கலைஞர் என்ற பெயரை தனக்கு சூடிக்கொண்டவர். சூரிய நாராயண சாஸ்திரிக்கு பரிதிமாற் கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பேர். அடுத்தது பாருங்க, மறைமலை அடிகள் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியது டேஷ். அதாவது மறைமலை அடிகள் அப்படின்றவர் வந்து தமிழாசிரியராக பணியாற்றினார். எங்கே பணியாற்றினாருன்னு கேட்டிருக்காங்க, எந்த ஊர் அப்படின்னு. ஆ மதுரை, ஆ ஈரோடு, இ திருநெல்வேலி, இ சென்னை. இ சென்னை அப்படிங்கிறது தான் இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, சென்னை மாகாணத்தில் நீதி கட்சியின் முதலமைச்சர். சென்னை மாகாணத்தில் நீதி கட்சி ஆரம்பித்தாங்க இல்லையா, அதுக்கு வந்து முதலமைச்சராக யார் இருந்தாங்க அப்படின்றது கேட்டிருக்காங்க. இதில் ஆ வந்து டி.எம். நாயர், ஆ சுப்பராயலு, இ முனுசாமி, இ சர் பி டி தியாகராயர். பேர்லாம் கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். சென்னை மாகாணத்தில் நீதி கட்சியினுடைய முதலமைச்சராக இருந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆ சுப்பராயலு அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, இந்திய தேசிய காங்கிரஸ் முதலாக தேர்தலில் பங்கேற்றது. தேசிய காங்கிரஸ் இருக்குது, இது வந்து எப்போ வந்து தேர்தலில் வந்து பங்கேற்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இயர், அதாவது ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. ஆ 1923, ஆ 1935, இ 1937, இ 1942. விடை வந்து இ 1937. கொஞ்சம் இந்த ஆண்டுகள் எல்லாம் வந்து நீங்கள் வந்து என்னென்ன வருதோ அதையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு தடவை எழுதி வச்சுட்டு ஒரு இன்ஸ் மாதிரி எடுத்து வச்சுட்டு அதை டெய்லி நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அது மறக்கவே மறக்காது. நெக்ஸ்ட்டு, மாகாணங்களில் இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்திய சட்டம். இந்த இரட்டை ஆட்சி முறை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ராபர்ட் கிளைவ் காலத்திலேருந்தே இருந்திருக்குன்றதை பார்த்துருக்கோம். ஸோ இதில் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆ இந்திய கவுன்சில் சட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஆ மாண்டெகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இ வந்து மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம்னு கொடுத்துருக்காங்க, இ 1935 இந்திய அரசு சட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஆ மாண்டெகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா நீதி கட்சி நிறுவப்பட்ட ஆண்டு. நீதி கட்சி எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? இந்த ஆண்டுகள் அடுத்தடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆண்டுகள் வந்து நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி முதல்ல நீங்கள் ஒரு இன்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீதி கட்சி நிறுவப்பட்ட ஆண்டு ஆ 1909, ஆ 1912, இ 1916, இ 1924 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து விடை இ 1916 அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்தது பணியாளர் தேர்வு வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு. பணியாளர் தேர்வு வாரியம் நம்ம பார்த்தோம் முன்னாடியே ஒரு சூஸில். அதில் வந்து இப்போ அது அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீதி கட்சி அமைச்சது இல்லையா பணியாளர் தேர்வு வாரியத்தை, அது வந்து எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் ஆ 1921, ஆ 1924, இ 1926, இ 1933. இதுக்கு சரியான விடை ஆ 1924. அடுத்தது பாருங்க, சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. சுயமரியாதை இயக்கம் எப்போ தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
இதில் ஆ வந்து என்னதுன்னா 1919, ஆ 1921, இ 1922, அடுத்தது இ 1925 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விடை இ 1925. ஆண்டுகள் மட்டும் நீங்கள் எது எதுன்றதை வந்து கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது 1709 முழுமையான அச்சகம் நிறுவப்பட்ட இடம். இதில் வந்து முழுமையாக ஒரு அச்சகத்தை நிறுவனாங்க. அது நம்ம இதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு ஒரு சூஸில் பார்த்தோம். தரங்கம்பாடின்ற இடத்துல வந்து சீகன் பால்குவால் ஃபஸ்ட்டு அச்சகம் நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். தரங்கம்பாடியில் நிறுவப்பட்டதுன்னு பார்த்தோம். இது வந்து முழுமையான அச்சகம் நிறுவப்பட்ட அந்த இடத்த கேட்டிருக்காங்க. அது வந்து யார் நிறுவனான்னு கேட்டாங்க, இது வந்து இடம் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அதனால் அதையும் நீங்கள் வந்து கொஞ்சம் கோயின்சைட் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 1709 முழுமையான அச்சகம் நிறுவப்பட்ட இடம் கோவா. ரெண்டாவது வந்து ஆ வந்து தரங்கம்பாடி, இ காரைக்கால், இ சிவகாசி. இதில் வந்து ஆ வந்து தரங்கம்பாடி அப்படிங்கிறது தான் வந்து சரியான விடை. அடுத்தது முதல் உலகப்போர் நடைபெற்ற காலம். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வந்து மறக்கவே கூடாது. ஏன்னா இது வந்து உங்களுக்கு காலக்கோடில் இந்த காலத்தை வந்து நம்ம கண்டிப்பாக அதில் வந்து மார்க் பண்ண போகிறோம். அதனால் இதை மறக்கவே மறக்காதீங்க. முதல் உலகப்போர் நடைபெற்ற காலம் ஆ 1913 18 வரை, ஆ 1914 18 வரை, இ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1914 15 வரை, இ 1912 18 வரை. இந்த ஆண்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன க்ளூ என்ன அப்படின்னா, நம்மளுடைய அந்த 14 அதாவது 14 வயதிலிருந்து 18 வயசு வரையும் நம்மளுடைய அந்த டைம் அந்த ஏஜில் நிறைய ப்ராப்ளம் வந்து நமக்கு வரும். நம்ம நிறைய ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணுவோம் நம்ம லைஃப்பில். வந்து அதுதான் பெரிய ஒரு ட்ராஜடியாக இருக்கக்கூடிய ஒரு டைம் அது. அந்த 14 to 18 உனக்கு வந்து 10th எக்ஸாம் வரும், 12th எக்ஸாம் வரும். ஸோ இந்த மாதிரியான கட்டம் உனக்கு வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் நீ எழுதக்கூடிய அந்த ஏஜ். ஸோ அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து முதல் உலகப்போர் நடைபெற்ற காலம் ஆ 1914 18. இது 14 முதல் உலகப்போர் ஆரம்பம், 18 வந்து உலகப்போர் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நமக்கு வந்து காலக்கோட்லேயும் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். அடுத்தது தென்னிந்திய நல உரிமை சங்கம் இவ்வாறும் அழைக்கப்பட்டது. தென்னிந்தியாவில் வந்து ஒரு நல உரிமை சங்கம் வந்து நடத்தினாங்க. அதை வந்து எப்படி அழைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கட்சிக்கும் ஒரு பேர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னாக்கா திராவிடர் கட்சி அப்படின்னு கொடுத்துருக்கு. இன்னொன்று ஆ நீதி கட்சி அப்படின்னு கொடுத்துருக்கு. இ சுயராஜ்ய கட்சி, இ அகாலி தளம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னும் போது நம்ம தென்னிந்தியாவில் இருக்கோம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் இங்கே ஆரம்பித்தது வந்து நீதி கட்சி அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு வந்து இங்கே ஹைகோர்ட் இருக்குது. தென்னிந்தியாவில் சென்னையில் ஹைகோர்ட் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீதி கட்சி தான் வந்து நமக்கு வந்து உரிமை சங்கம் அப்படின்றத வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் ஒரு க்ளூ தான் உங்களுக்கு. அடுத்தது இந்தியாவின் முதல் தொழிற்சங்கம் எப்படி அமைச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோமா, அந்த ஆண்டு பார்த்தோமா. இப்போ வந்து இந்தியாவினுடைய முதல் தொழிற்சங்கம் எங்கே அமைச்சது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இதில் ஆ இந்திய தொழிலாளர் சம்மேளனம், ஆ சென்னை மகாஜன சபை, இ சென்னை தொழிலாளர் சங்கம், அடுத்தது இ தென்னிந்திய நல உரிமை சங்கம். நம்ம இந்தியாவிலேயே சென்னையில் தான் வந்து தொழிற்சங்கம் உருவாச்சான். அதனால் வந்து இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சென்னை வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு நேமில் இருக்குது. ஸோ இதில் வந்து இ சென்னை தொழிலாளர் சங்கம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது முதலாக மே தின விழாவை ஏற்படுத்தியவர். மே தினம் 1 உழைப்பாளர் தினம் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மே தின விழா அதை வந்து ஏற்படுத்தியது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஆ சிங்காரவேலர், ஆ ஈவேரா பெரியார், இ காமராஜர், இ ராஜாஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது முதலாக மே தின விழாவை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆ சிங்காரவேலர். அடுத்தது இந்திய பெண்கள் சங்கம். இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கென்று ஒரு தனியான சங்கம் தோற்றுவிக்கப்பட காரணமானவர்களில் ஒருவர். இந்த சங்கம் அமைக்க யார் காரணமாக இருந்தாங்க அப்படிங்கிறது தான். இதில் வந்து ஆ அன்னி பெசன்ட், ஆ முத்துலக்ஷ்மி, இ பிலாவாட்ஸ்கி, அடுத்தது இ சரோஜினி நாயுடு அப்படின்றது. இதில் வந்து இந்தியாவினுடைய பெண்கள் சங்கம் வந்து தோற்றுவிக்கப்பட்டது யாரால் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அன்னி பெசன்ட் அப்படின்றவங்க.
அடுத்தது சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள். சுயமரியாதை இயக்கத்தில் வந்து செய்தித்தாள் வெளியிட்டாங்க. என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து மக்களுக்கு வந்து தெரிவிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது இந்த செய்தித்தாள். இந்த செய்தித்தாள் வந்து என்ன பேரில் இருந்தது அப்படிங்கிறது தான் இது. ஆ குடியரசு, ஆ புரட்சி, இ விடுதலை, இ பகுத்தறிவு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சுயமரியாதை இயக்கத்தினுடைய செய்தித்தாள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆ குடியரசு. நெக்ஸ்ட்டு வைக்கம் என்ற இடம் அமைந்துள்ள மாநிலம். உங்களுக்கு நல்லா தெரியும் வைக்கம் அப்படின்ற இடத்துல வந்து என்ன ப்ராப்ளம் நடந்துச்சு, இதை வந்து யார் சரி பண்ணால், வைக்கம் வீரர்னு பேர் எடுத்தவர் ஈவேரா பெரியார், இதெல்லாம் இருக்கும். இந்த இடம் எங்கே இருக்குது, அந்த மாநிலத்தில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் ஆ வந்து தமிழ்நாடு, ஆ ஆந்திர பிரதேசம், இ கர்நாடகா, இ கேரளா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விடை வந்து கேரளா. கேரளா மாநிலத்தில் வந்து வைக்கம் அப்படிங்கிற இடம் இருக்குது. அடுத்தது 1812ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட தொடக்க கால தமிழ் இலக்கிய நூல். 1812 ஃபஸ்ட்டு தமிழ் இலக்கிய நூல் வெளியிட்டாங்க. தொன்மையான ஒரு நூல். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆ திருக்குறள், ஆ தொல்காப்பியம், இ வீர சோழியம், இ சூளாமணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து திருக்குறள் அப்படிங்கிறதான் வந்து ரொம்ப பழமையான ஒரு பொதுமறை. அடுத்தது தமிழ் இசையின் வரலாறு குறித்த நூல் யாரால் வெளியிடப்பட்டது? தமிழ் இசை. தமிழ் இசை உங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்போ இருக்கக்கூடிய எல்லா பாடல்களும் எப்படி வந்து இதை வந்து யார் வந்து வடிவமைச்சது, இதுக்குன்னு தனியாக ஒரு நூல். இப்போ வந்து ஒரு மருத்துவம்னா மருத்துவத்துக்கு ஒரு நூல் இருக்குது, கல்வினா கல்வி சம்மந்தமான நூல் இருக்குது, ஒரு நீதினா நீதி சம்மந்தமான நூல்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தமிழ் இசையை பற்றி ஒரு நூல் எழுதினாங்க. அது யார் ஃபஸ்ட்டு எழுதி வெளியிட்டாங்க அப்படிங்கிறது தான் இது. இதில் ஆ ஆப்ரஹாம் பண்டிதர், ஆ சுவாமிநாதர், இ மறைமலை அடிகள், இ சுப்பிரமணிய பாரதி. இதில் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து ஆ ஆப்ரஹாம் பண்டிதர் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர். இது வந்து ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். இந்தியாவினுடைய முதல் பெண் மருத்துவர். அந்த காலத்தில் வந்து பெண்களை வந்து படிக்கவே அனுப்ப மாட்டாங்க. அப்போது இந்த மருத்துவத்துறையில் ஒரு பெண் சாதிச்சிருக்காங்க அப்படின்னா அது பெரிய விஷயம். அதில் யார் அப்படின்றது தான் முக்கியமானது. இதில் ஆ அன்னி பெசன்ட், ஆ முத்துலக்ஷ்மி அம்மையார், இ மூவலூர் ராமாமிர்தம், இ நீலாவதி அப்படின்றது. இதில் விடை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆ முத்துலக்ஷ்மி அம்மையார். இதுவரையும் நம்ம பார்த்தது வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதுக்கு கீழே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் அந்த கொஷின்ஸ்லாம் அட்டன் பண்ணிடலாம். இது கோடிட்ட இடம். கோடிட்ட இடம் அப்படின்னும் போது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கேள்வியை வந்து புரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக எழுத முடியும். அதனால் இதில் கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி. இது ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா மனப்பாடம் ஆகிடும். முதலாக அச்சேரிய ஐரோப்பிய மொழி அல்லாத மொழி டேஷ் ஆகும். முதலாக வந்து ஐரோப்பிய மொழியே கலக்காமல், அச்சேரிய அப்படின்னா பிரிண்ட் ஆகாமல், அதாவது வேறு மொழி கலக்காமல் இருந்த மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது எந்த மொழி அப்படின்னா தமிழ் மொழி. நம்மளுடைய தமிழ் மொழி தான் எந்த விதமான ஐரோப்பிய மொழிகளும் கலக்காத ஒரு மொழி. அடுத்தது புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை உருவாக்கியவர் டேஷ் ஆவார். அதாவது புனித ஜார்ஜ் கோட்டை நம்ம சென்னையில் இருக்குது. இது வந்து யார் வந்து உருவாக்குனது அப்படின்னு கேட்குறாங்க. விடை FW எல்லிஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை உருவாக்கியவர். அடுத்தது டேஷ் தமிழ் மொழி இயல் தூய்மைவாதத்தின் தந்தை என கருதப்படுகிறார். தமிழ் மொழி இயல் தூய்மைவாதம், அதாவது தமிழ் மொழியில் வந்து 3 இயல் இருக்குது. அதில் வந்து இந்த இயல் தூய்மை அப்படின்றத வந்து இதனுடைய தந்தை அப்படின்றது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மறைமலை அடிகள். அதாவது தமிழில் வந்து ரொம்ப தூய்மையாக இருக்கணும், பிற மொழி கலக்கக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப வந்து இவங்க வந்து ஆணித்தரமான ஒரு விஷயத்தை, ஒரு கொள்கையை வந்து இவங்கெல்லாம் கடைபிடிச்சாங்க. அதில் மறைமலை அடிகள் அப்படின்றவர் தான் வந்து தமிழ் மொழி இயல் தூய்மைவாதத்தின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க, தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை முதலில் அங்கீகரித்தது டேஷ் ஆகும். தேர்தலில் வந்து பெண்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து
பங்கேற்கணும், அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எந்த கட்சி வந்து முதல்ல இதை அங்கீகரித்தது, இதுக்கு பெர்மிஷன் கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீதி கட்சி அப்படிங்கிற அரசு தான் என்ன பண்ணாங்க, இதில் பெண்களும் வந்து தேர்தலில் வந்து பங்கேற்கலாம் அப்படின்றத சொன்னாங்க. அடுத்தது பாருங்க, சூரிய நாராயண சாஸ்திரி எனும் பெயர் டேஷ் என மாற்றம் பெற்றது அப்படின்னு. சூரிய நாராயண சாஸ்திரி, இது வந்து நம்ம என்ன பண்ணோம், சரியான விடையிலே பார்த்துருக்கோம். இந்த சூரிய நாராயண சாஸ்திரிக்கு வந்து சூரியன் அப்படிங்கிறதுல வந்து பருதி அப்படிங்கிறது தான் தமிழனுடைய ஒரு கரெக்டான ஒரு வார்த்தை. அதனால் என்ன பண்ணாங்கன்னா பருதிமார் கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு சூரிய நாராயண சாஸ்திரி அதுன்றது வந்து உங்களுக்கு வந்து என்ன வரும், அந்த சமஸ்கிருத சொல் வர்றதுனால அதை வந்து இப்படி மாற்றினாங்க, பருதிமார் கலைஞர் அப்படின்ட்டு மாற்றினாங்க. அடுத்தது பாருங்க, டேஷ் தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர். நம்ம சூஸில் பார்த்தோம் இல்லையா, தமிழ் இசையினுடைய வரலாற்று அந்த எழுதினவர்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இதில் வந்து டேஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு பேரை படிக்கும் போதும் இதுக்கு முன்னாடி நம்ம இதை பற்றி என்ன படித்தோன்றதை வந்து கொஞ்சம் லிங்க் பண்ணி படிங்க. டேஷ் தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா விடை ஆப்ரஹாம் பண்டிதர். அடுத்தது, இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் டேஷ் ஆவார். முத்துலட்சுமி அம்மையார்னு கொடுத்துருக்காங்க. முத்துலட்சுமி அம்மையார் என்ன படித்தோம், நம்ம முதல் பெண் மருத்துவர்னு படித்தோம். ஸோ அவங்களுக்கு வந்து அப்போ 2 முதல் வந்திருக்கு. ஒன்று வந்து பெண் சட்டமன்ற உறுப்பினர், முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர், இன்னொன்று வந்து என்னது, முதல் பெண் மருத்துவர். அடுத்தது பாருங்க, தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர். தனித்தமிழ் இயக்கம் அப்படிங்கிற அந்த இயக்கத்தை வந்து உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மறைமலை அடிகள் அப்படின்றவர் தான் வந்து தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர். அடுத்தது, மனோன்மணியம் எனும் நாடக நூலை எழுதியவர். நாடகம்லாம் எழுதினாங்க இல்லையா அந்த காலத்தில், அதில் வந்து மனோன்மணியம் அப்படின்ற அந்த நாடகத்தை எழுதினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பே சுந்தரனார் அப்படின்றவர் தான் இந்த மனோன்மணியம் அப்படின்ற நாடகத்தை வந்து எழுதியிருக்காரு. அடுத்தது, மறைமலை அடிகளின் இயற்பெயர். இவர் மறைமலை அடிகள்னு தன்னுடைய பெயரை வந்து தூய தமிழில் மாற்றினார். இவர் தான் வந்து தூய தமிழ் இயல்வாதத்தை வந்து தந்தை அப்படின்ட்டு சொல்கிறோம். அதனால் அவருடைய பெயரையும் அவர் வந்து தூய தமிழில் மாற்றினார். மறைமலை அடிகள் இயற்பெயர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய முன்னாடி அவர் வச்சுருந்த பேர் என்னென்னா வேதாச்சலம் அப்படின்னு வச்சுருந்தார். அது வந்து சமஸ்கிருதம் கலந்த இருக்கிறதுனால அவர் வந்து மறைமலை அடிகள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பேரை வந்து தூய தமிழில் மாற்றிக்கிட்டார். அடுத்தது, சமஸ்கிருத சொற்களுக்கு இணையான பொருள் தரக்கூடிய தமிழ் சொற்கள் அடங்கிய அகராதி ஒன்றை தொகுத்தவர். சமஸ்கிருத சொற்கள் இருக்கு, அதுக்கு பேரலா ஒரு தமிழ்ச்சொல் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். சமஸ்கிருத சொற்களுக்கு இணையான பொருள் தரக்கூடிய தமிழ் சொற்கள் அடங்கிய அகராதி அப்படின்னா தமிழ் சொற்கள் அடங்கிய ஒரு டிக்ஷனரி மாதிரி இருக்கக்கூடியது. அதை வந்து தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா விடை நீலாம்பிகை அப்படிங்கிறவங்க தான் வந்து இதை வந்து தொகுத்திருக்காங்க. அடுத்தது, டேஷ் ஆம் ஆண்டு நடத்திய தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் நீதி கட்சியை தோற்கடித்தது. அதாவது எந்த ஆண்டு வந்து நீதி கட்சியை வந்து தோற்கடிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா விடை 1937 ஆண்டு தான் வந்து தேர்தலில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி வந்து என்ன பண்ணுதுன்னா நீதி கட்சி அப்படிங்கிற கட்சியை வந்து தோற்கடிச்சிச்சு. அடுத்தது பாருங்க, பொது பணியாளர் தேர்வாணையம் நிறுவப்பட்ட ஆண்டு. பொது பணியாளர் தேர்வாணையம் இதை வந்து 2 சூஸில் பார்த்துட்டோம். இப்போ வந்து இந்த ஆண்டு வந்து இதில் பார்க்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விடை 1929 பொது பணியாளர் தேர்வாணையம் நிறுவப்பட்ட ஆண்டு 1929. அடுத்தது பாருங்க, சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர். சுயமரியாதை இயக்கம், இந்த இயக்கத்தை வந்து தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஈவே ராமசாமி பெரியார் அப்படின்றது தான் வந்து நம்ம இப்போ ஷார்ட்டாக வந்து ஈவே ரா பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். அதுவும் கரெக்டு தான். சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் ஈவே ராமசாமி பெரியார். அடுத்தது, சேரன்மாதேவியில் குருகுலம் நடத்தியவர். குருகுல கல்வி அந்த சேரன்மாதேவியில் யார் நடத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா விடை சுப்பிரமணியம். அடுத்தது, தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதி. பொது உடைமைவாதி எல்லா விஷயத்துலையும் பொதுவாக இருக்கக்கூடிய அந்த பொதுவான கருத்துக்களை சொல்லக்கூடியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா விடை சிங்காரவேலர். இவர் வந்து இன்னொன்று பார்த்துருக்கோம், மே தினத்தை வந்து இவர் தான் வந்து உருவாக்குனார் அப்படின்றத வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தவர். குலக்கல்வி திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஒரு தந்தை இல்லை அவருடைய தாத்தா அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள், அவர்களை மூதாதையர்கள் என்ன வேலை செய்கிறாங்களோ அதை வந்து அந்த வாரிசு ஃபுல்லாக, அந்த பரம்பரை ஃபுல்லாக செய்யணும். அதுதான் வந்து குலக்கல்வி திட்டம். இதை வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ராஜாஜி அப்படின்றவர். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா தஞ்சாவூர் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கியவர். இது வந்து ஆப்ரஹாம் பண்டிதர். இந்த ஆப்ரஹாம் பண்டிதர் தான் சங்கீதத்தை பற்றி, அதை பற்றின விஷயங்களை ஒரு வரலாறு எழுதியிருந்தாருன்னு படிச்சிருந்தோம் இல்லையா. அதான் தஞ்சாவூர் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் அப்படின்ற அமைப்பை ஏற்படுத்தினவர் ஆப்ரஹாம் பண்டிதர். அடுத்தது 2வது வட்டமேசை மாநாடு நடந்த ஆண்டு. 2வது வட்டமேசை மாநாடு 1931. இதில் வந்து முதல் வட்டமேசை மாநாடு 1930 வரும், 2வது 31 வரும். அடுத்தது பாருங்கள், டேஷ் கட்சியை நாட்டில் பிராமணர் அல்லாதவர்களின் மூலாதாரமாக விளக்கியது. எந்த கட்சி வந்து பிராமணர் இல்லாமல் ஒரு கட்சி தனியாக எல்லாருக்கும் பொதுவான கட்சி, பிராமணர் மட்டும் கிடையாது. ஏன்னா அந்த காலத்தில் பிராமணருக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி அவங்கள விலக்கிட்டு இருந்தக்கூடிய கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீதி கட்சி. நீதி கட்சி தான் வந்து நாட்டில் பிராமணர் அல்லாதவர்களின் மூலாதாரமாக விளங்கியது. அடுத்தது நீதி கட்சி சுயமரியாதை இயக்கத்துடன் இணைந்து டேஷ் என்று புது பெயர் பெற்றது. நீதி கட்சியும் சுயமரியாதை இயக்கம் அதுவும் சேர்ந்து என்ன கட்சியாக உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், பொறுத்துக. இதில் வந்து இந்த சைடு உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து அவங்க நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு அதுக்கு ஈக்குவலாக அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், திராவிடர் இல்லம் இது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நடேசனார். அடுத்தது தொழிலாளன், இது வந்து சிங்காரவேலன், ஏன்னா அவர் வந்து மே 1 சொன்னார் இல்லையா அது. அடுத்தது தனித்தமிழ் இயக்கம் மறைமலை அடிகள். ஜீவ சரித சுருக்கம் இது வந்து இரட்டை மலை ஸ்ரீனிவாசன். அடுத்தது மறைமலை அடிகள் வேதாச்சலம். ராமலிங்க அடிகள் வள்ளலார். ஈவேரா பெரியார் சித்திரபுத்திரன். அடுத்தது இரட்டை மலை ஸ்ரீனிவாசன் ராவ் சாகிப். ஞானசாகரம் அப்படின்னா அறிவு கடல். முத்துலக்ஷ்மி அம்மையார் தேவதாசி முறை. இரட்டை மலை ஸ்ரீனிவாசன் பூனா ஒப்பந்தம். சிங்காரவேலர் தொழிலாளன். ஈவேரா பெரியார் விடுதலை. நடேசனார் திராவிடர் இல்லம். மாணவர்களே, இதுவரையும் நம்ம வந்து இந்த தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படிங்கிறது அந்த பாடத்தில் உங்களுக்கு வந்து சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுதுக, அப்புறம் வந்து கோடிட்ட இடம், பொறுத்துக, இதுவரையும் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்தது 2 மதிப்பெண் வினாக்கள், அதுக்கப்புறம் கூற்று காரணம், அதை பற்றி அடுத்த உங்களுக்கு வகுப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.